பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகளை சேகரித்து கொடுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு கைமேல் ஊக்கத்தொகை அளித்து வரும் திருச்சி மாநகராட்சியின் திட்டத்தை சொல்கிறது இந்த தொகுப்பு. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்புகள், உணவு விடுதிகள், வணிக வளாகங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அரியமங்கலத்தில் உள்ள குப்பை கிடங்கில் மொத்தமாக குவிக்கப்பட்டு மக்கும் குப்பைகளிலிருந்து இயற்கை உரம் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகளும் இதில் கலந்து வருவதால் இந்த பணியை முழுமையாக மேற்கொள்ள முடியாத நிலை. இதையடுத்து மக்கும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து கொடுக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கழிவுநீர் வாய்க்கால்களில் பிளாஸ்டிக் உட்பட எந்த கழிவுகளை கொட்டினாலும் ரூ.500 முதல் ரூ.2000 வரை அபராதம் விதிக்கப்படும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகள் மட்டுமே துப்புரவு பணியாளர்களால் சேகரிக்கப்படுகிறது. அவை விற்பனை செய்யப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் தொகை துப்புரவு பணியாளர்களுக்கு அங்கேயே பிரித்து கொடுக்கப்படுகிறது. குப்பைகளை கலெக்ட் பண்ணிட்டு வீடு வீடாக மக்காத குப்பைகளை புதன்கிழமை தோறும் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வியாபாரியை வர சொல்லி இந்த மக்காத குப்பையில் இப்படியே அவங்களுக்கு விற்பனை பண்ணி அதை எடுத்துகிட்டு மறுசுழற்சி பயன்படுத்துறதுக்கு விற்பனை பண்ணிடுறாங்க. அதுக்கு உண்டான தொகைக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இது இவங்க இப்படி மொத்தமாக குப்பையை கொடுத்துட்டு இப்போ பிரித்து போட்டனால துப்புரவு பணியாளர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்சென்டிவாக இருக்குது. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் உலக சுற்றுச்சூழல் தினமான கடந்த 5ஆம் தேதி முதல் மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து கொடுக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்கிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநகராட்சியின் 65 வார்டுகளிலும் 1500 துப்புரவு பணியாளர்களால் புதன்கிழமை சேகரிக்கப்படும் மக்காத குப்பைகள் 195 மையங்களில் பணியாளர்கள் முன்னிலையில் வியாபாரிகளிடம் விற்பனை செய்யப்பட்டு இதிலிருந்து கிடைக்கும் பணம் துப்புரவு பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக அளிக்கப்படுகிறது. முதல் வாரத்தில் 13 டன் மக்காத குப்பைகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் இந்த வாரம் 46 டன் சேகரிக்கப்பட்டு 1.25 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊக்கத்தொகை பெரும் உதவியாக இருக்கிறது என்கிறார்கள் துப்புரவு பணியாளர்கள். மாநகராட்சி அதிகாரிக்கு நன்றி. நாங்கள் போன வாரத்தோட இந்த வாரம் டபுளாக போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஜனங்க போன வாரத்தை விட இப்போ இந்த வாரம் பிரித்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன், 19 வருஷம் வேலை பார்க்குறேன். அதிகாரிங்க அதுக்கு பிரித்து கொடுத்ததுக்கு இந்த பிளாஸ்டிக் போட்டதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. போன வாரத்துலேருந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து வாங்க சொன்னாங்க. போன வாரம் பிரித்து கொடுத்தாங்க. இந்த வாரமும் அதேமாரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ போன வாரத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்குது. எல்லாம் பிரித்து கொடுத்துறாங்க. அது இப்போ எடைக்கு போட்டோன்னா காசு போன வாரமும் கொடுத்தாங்க, இந்த வாரமும் கொடுத்துட்றாங்க. பிளாஸ்டிக் உள்ளிட்ட எளிதில் மக்காத பொருட்களால் கழிவுநீர் தேக்கம், மண்வளம் கெடுதல், சுகாதாரக்கேடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதை உணர்ந்து பெரும்பான்மையான பொதுமக்கள் இந்த திட்டத்தை வரவேற்கின்றனர். அதே நேரத்தில் முற்றிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் என்கிறார்கள் மாநகராட்சி அலுவலர்கள். தூய்மை சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு மாநகராட்சி எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் பொறுப்புணர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். மக்கும் மக்காத குப்பைகளை துப்புரவு பணியாளர்களிடம் தனித்தனியாக பிரித்து கொடுத்து உதவ வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.